வணக்கம். சிம்பிளான ஒரு ஐடியா சொல்லுறேன். பாவக்காய் வந்து எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து கடுகு சீரகம் போட்டிருக்கிறேன். அடுத்து வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், சரிங்களா? எல்லாத்துக்குமே போட்டுக்கணும் பெருங்காயத்தூள், அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் கருகாப்பில். கருகாப்பில் பாவக்காய் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் குழம்பு தானே வச்சு சாப்பிட்றோம். இது சும்மா செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் நடத்துக்கு போகிறப்ப வர்றப்ப சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள், மிளகாய், அது குழம்பு மிளகாத்தூள், அது போட்டு இதில் இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு இதில் போட்டுக்குங்க. எனக்கு தூள் உப்பு தீர்ந்துச்சேன். பாவக்காய் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அப்படியே ஆயில் விட்டு இதில் தான் அப்படியே ரோஸ்ட் பண்ணி இது மாதிரி ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தாளிச்சிட்டு லாஸ்ட்டில் இந்த காரம் இது எல்லாம் கலக்கிற மாதிரி ஒன்றா பொடிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இது இப்போ நம்ம ரசம் சாம்பார் எது இருந்தாலும் தொட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தயிர் இது மாதிரி இருந்தாலும் தொட்டுக்கலாம். தொட்டு சைடிஷ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.